ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற பெண் தன் மாமியாருடன் வசித்து வந்தாள். அந்த ஊரில் கடுமையான கோடை வெயில் வாட்டி வதைத்தது. ஏழ்மை காரணமாக அவர்கள் வீட்டில் மின்விசிறி கூட இல்லை. வெப்பம் தாங்க முடியாமல் மீனாவின் குழந்தைகள் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தனர். ஒருநாள் மீனா ஆற்றங்கரைக்குச் சென்றபோது அங்கே தாகத்தால் தவித்த ஒரு வழிப்போக்கருக்கு தன்னிடம் இருந்த கடைசி சொட்டு தண்ணீரை கொடுத்தாள். அவர் ஒரு சித்தராக மாறி அவளிடம் ஒரு பழைய கருப்பு குடையை கொடுத்தார். மகளே, உன் அன்பிற்கு இது ஒரு பரிசு. இந்த குடையை உன் வீட்டு முற்றத்தில் விரித்து வை என்று கூறி மறைந்தார். மீனா வீட்டிற்கு வந்து அந்த நிலாமுற்றத்தில் குடையை விரித்தாள். ஆச்சரியம்! அந்த குடை விரிந்ததும் அந்த வீட்டை சுற்றி மட்டும் குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. வானத்திலிருந்து மெல்லிய பனித்துளிகள் விழுந்து அந்த இடமே ஒரு மலைப்பிரதேசம் போல மாறியது. குழந்தைகள் அந்த இதமான குளிரில் நிம்மதியாகத் தூங்கினர். மறுநாள் காலையில் பார்த்தபோது அந்த குடையிலிருந்து விழுந்த பனித்துளிகள் பட்ட இடமெல்லாம் காய்ந்து போயிருந்த செடிகள் அனைத்தும் வைரங்களாக பூத்துக் குலுங்கின. மீனாவின் நேர்மையும் பிறருக்கு உதவும் குணமுமே அந்த ஏழை குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்டது. நீதி: நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது இறைவனின் அருள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை வந்தடையும்.